ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் பச்சை பயிறு சுசியம் இப்படி செஞ்சால் உடனே தீர்ந்து போகும் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் டயத்தில் சட்டுன்னு இந்த சுழியத்தை செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிப்பியை விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ளுக்குள்ளே பூரணம் வச்சு செய்கிறனால இந்த சுழியம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுழியம் வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் பச்சை பயிரை வச்சு இந்த இனிப்பான சுழியத்தை செஞ்சு பாருங்கள், உடனே காலி ஆயிரும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சுசியம் செய்கிறதுக்காக ஒரு கப்பளவு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பயிரை நல்லா சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது பயிறு சீக்கிரமாகவே வெந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. வறுபட்டதுக்கு அப்புறமா மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிடணும். பயிரை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா குக்கரில் சேர்த்துட்டு எந்த கப்பில் பயிர் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு பயிரை குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். 2 கப் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சேன். பயிர் நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். பயிர் நல்லா வெந்துருச்சு. லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். பூரணம் செய்கிறதுக்காக வேக வச்ச பயிரை கடாய்க்கு மாற்றிடலாம். பயிர் நல்லா குழைவாக இருந்தால் தான் பாசி பயிறு சுழியம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எந்த கப்பில் பயிர் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்து கூட பூரணம் செய்யலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நான் சேர்த்துருக்க நாட்டு சர்க்கரையில் கல்மண் தூசி இருக்காது, அதனால் அப்படியே சேர்த்துட்டேன். சர்க்கரை லைட்டாக கரைஞ்சிருக்கு பாருங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டும் போது நல்லா கரைஞ்சிரும். உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியான பதம் வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட துருவின தேங்காய் 2 ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். உங்களுக்கு தேங்காய் எந்தளவு சேர்க்க விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறணும். இந்த பாசி பயிறு சுசியத்தை ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டில் இந்த சுசியத்தை செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு சுட சுட காஃபியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. இது கூட 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து செய்யும்போது இன்னுமே சுவை நல்லா இருக்கும். இப்போ கெட்டியான பதத்துக்கு பூரணம் வந்துருச்சு. இதுதான் சரியான பதம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பூரணத்தை இறக்கி வச்சிடலாம். எந்தளவு உங்களுக்கு சுசியம் பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வைக்கும்போது
சுழியத்தை ஈஸியாக சட்டுன்னு பொரிச்செடுத்துடலாம். நான் பகுதி அளவு பூரணத்தை உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். பூரண உருண்டை சுசியம் செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். சுழியம் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டுறணும். 1 கப் அளவு மைதா மாவு நான் எடுத்திருந்த 1 கப் அளவு பாசிப்பயிருக்கு கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் மாவை கரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கங்க. சுசியத்துக்கு மாவு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே சமயம் தண்ணி மாதிரி இருந்தாலும் பூரணத்தில் மாவு ஒட்டாது. தோசை மாவு பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம உருட்டி வச்சிருக்க பூரண உருண்டையை எடுத்து மாவில் நல்லா முக்கி எடுத்துடணும். இதே போல் ஒவ்வொரு உருண்டையும் மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரணத்தில் மாவு இந்தளவு ஒட்டி பிடிக்கணும். அப்போ தான் நம்ம பொரிச்செடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டுடணும். லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுடலாம். எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விட்டோம்னா சுழியம் உடஞ்சிரும். லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சோம்னா சுழியம் மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ நமக்கு பச்சை பயிறு சுழியம் மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. 1 கப் அளவு பச்சை பயிரில் 20 சுசியம் வந்துச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா சுழியத்தையும் பொரிச்செடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான பாசிப்பயிறு சுசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.